வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த சீசனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுவரை பெருசா கான்ட்ரவர்சியில சிக்கலையே. ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஜாதியை பத்தி பேசிட்டே இருந்தா, அப்படி ஜாதி சிந்தனையில வெறியில அவரையும் தூக்கி வெளியே போட்டாங்க. இனி பிரச்சனை வராது, ஸ்மூத்தா போகுது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஒரு கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருக்கு இந்த சீசன்ல. அதாவது சீசன் 6ல பார்த்தீங்கன்னா விக்ரமன் அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாரு. அவர் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது, யாருக்கு வேணா லெட்டர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அவங்கெல்லாம் உறவுகளுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கும்போது இவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு லெட்டர் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாரு. ஆனால் அதை டெலிகாஸ்ட் பண்ணலை, அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் லைவ்ல வந்துருச்சே, ஆர்டர் ஏன் மிஸ் ஆகுது, ஏன் ஹோல்ட் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக விவாதிக்கப்பட்டது, டிபேட் ஆச்சு, கண்டனங்கள் எழுப்பப்பட்டது. அதற்கு அப்புறமா கடைசியாக அந்த லெட்டர் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது. அந்த வீக்கெண்டில் கமல் சார் அட்ரஸ் பண்ணும்போது அவர் பல வருஷம் முன்னாடி மகாத்மா காந்தி அவர்களுக்கு எழுதின அந்த கடிதத்தை எடுத்துட்டு அதை படிச்சு காட்டினாரு. அதெல்லாம் அப்படிதான் முடித்து வைக்கப்பட்டது. இந்த சீசன்ல இப்ப இந்த வார டாஸ்கா, வீக்லி டாஸ்கா பாத்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் போயிட்டு இருக்கு. இதுல கானா வினோத் ஸ்டூடெண்டா இருக்கிறாரு. பிரஜன் அவர் தான் பிரின்சிபல் பிளஸ் மாரல் சயின்ஸ் டீச்சரா இருக்கிறாரு. இப்ப கல்வியின் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கானா வினோத் ஸ்டூடெண்ட் எழுந்து சொல்றாரு, நீ கற்ற கல்வி உன் சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் நீ சாவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லியிருக்காருன்னா ஆமா, நீ கற்ற கல்வி உன் சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் நீ இருப்பதை விட இறப்பதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை சொல்லிட்டு கானா வினோத் சொல்றாரு, நான் படிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனம் சொல்றா. அப்படி இங்க பிரச்சனை எங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸ்குள்ள இல்ல, கான்ட்ரவர்சியை இங்க ஆரம்பிச்சிருக்கிறது விஜய் டெலிவிஷன். பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத மியூட் பண்றாங்க. எதுக்கு மியூட் பண்றீங்க? இது ஏற்கனவே அங்க லெட்டர் இதே சீசன் 6ல பண்ணீங்க. இப்ப திரும்பவும் இந்த வார்த்தை எதுக்கு மியூட் பண்ணணும்? அவர் தப்பா கூட சொல்லலையே. தப்பா சொல்லியிருந்தா நீங்க மொத்தமாவே கட் பண்ணி தூக்கிடலாம். இங்கதான் 24/7 தானே கேமரா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க வேற இடத்துக்கு போயிடலாமே. இந்த மாதிரி சைலண்ட் ஷாட்லாம் காட்டினது இல்லையா? நீங்க இதுக்கு முன்னாடி காட்டியிருக்காங்கல்ல, சம்மந்தமே இல்லாம டாஸ்க் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், சைலண்டா வேற அதாவது வெளியே கார்டன் ஏரியாவை காட்டுவாங்க, காலியா இருக்கிற ஏரியாவுக்கு கேமராவை ஷிஃப்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கல்ல. ஸோ டியூரேஷன் அப்படிங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை போட்டுட்டு வார்த்தையை மியூட் பண்றீங்க. தகுதி தராதரம்ங்கிற வார்த்தையெல்லாம் மியூட் பண்ணல. அதை பேசிட்டு இருந்தாலும் ஒரு ஆளு அவர் தொடர்ந்து ஜாதிய சிந்தனையில தான் பாத்தீங்கன்னா வினோத்தை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவரு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. உன் ரேஞ்சுக்கு நான் இறங்க விரும்பல அப்படின்னாரு. என் கால் செருப்புக்கு நீ சமம் இல்லை அப்படின்னாரு. இந்த தராதரம் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணாரு. அதை பத்தி வினோத்தே பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட போய் புலம்பியிருப்பார் ஒரு முறை. வெளியே இருந்து வர்ற செலிபிரிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க, உங்க காம்போ ஒர்க் ஆகுது, பண்ணுங்க, விட்டு கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் மனசு இறங்க மாட்டேங்குது. அவர் மேல கீழே அப்படின்னு பாக்குறாரு. ஒரு கலைஞன் அப்படி பார்க்க கூடாது இல்ல, ஏன் ஒரு மனுஷனே அப்படி பார்க்க கூடாது இல்ல அப்படின்லாம் அவர் பேசியிருப்பாரு. புரியுது, அவர் அப்படிதான் பண்றாரு, அதை இங்க பேச முடியாது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வெளியவே பார்த்துருக்கிறோம். இன்டர்வியூல எல்லாம் அவர் பேசினதெல்லாம் ஆணவ கொலைக்கு முட்டு கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்டவர் தராதரம் அப்படிங்கிற வார்த்தையை அவரு நீ வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்லாம் பேசுறாங்க. நான் அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டு கொடுத்தாலும் இந்த ரேஞ்சு இந்த மாதிரிலாம் பேசினால செருப்புக்கு சமம் இல்லை, இதெல்லாம் எங்கிருந்து வருது? தொடர்ந்து இதை கானா வினோத்தை நோக்கி அவர் யூஸ் பண்ணாரு. தராதரம் அப்படிங்கிற வார்த்தையை ரம்யாவை நோக்கி யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி அவர் தொடர்ந்து பேசினாரு, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சோசியல் மீடியாவில் கழுவி ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை, ஏன்னா அவர் காதல் அப்படின்னு போகும்போதும் பார்த்தீங்கன்னா நீ நானும் சொந்தக்காரங்களா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை வச்சுதான் சொந்தக்காரன். அதே போல வினோத்தை காயப்படுத்தணும் அப்படின்னா நீயும் பிரவீனும் சொந்தக்காரங்களா அப்படிங்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா நீ இந்த ஏரியா தானே, கஞ்சிக்கு கானா, அப்புறம் அந்த ரோட்ல கேரம் போர்டு இன்னவோ சொல்லியிருக்காரு. அவர் நிறைய லிஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி அவர் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கூட வந்துருச்சு. இப்ப இவரு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன அந்த கோட்டை சொல்லிட்டு நல்ல விஷயம் தான் சொல்றாரு. ஒரு ஸ்டூடெண்ட் அதை சொல்றதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு? எதுக்கு இந்த பேரை மியூட் பண்ணணும்? ஸோ கண்டஸ்டண்ட்டை விட விஜய் டெலிவிஷன் இந்த பக்கம் நீயே நானா அந்த மாதிரி ஒரு ஷோல பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க, இது தப்பு, ஜாதி அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக நிற்கிறீங்க, இதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை ஏன் புறக்கணிக்கிறீங்க, இல்லைன்னா இருட்டடிப்பு செய்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி கமல் சார் இருந்தா அதை வேற மாதிரியாவது அட்ரஸ் பண்ணிடுவாரு.
ஆனா இப்ப விஜேஎஸ் இருக்கிறாரு, இதை கண்டுக்கவே போறதில்லை, இதெல்லாம் அவருக்கு புரியவே போறதில்லை. ஏற்கனவே வந்து கான்ட்ரவர்சி ஆக வேண்டிய ஒரு விஷயம், இந்த கம்ருதனும் பார்வதியும் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா பத்தி பேசுறதா நினைச்சுக்கிட்டு அவங்க சமூகம் வரை இழுத்து பேசினாங்க. அவங்க வந்து இங்கிருந்து வர்றாங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றாங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க, ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அங்கிருந்து வந்து அவங்க தமிழ் தானே படிக்கணும், மீனவ சமூகம்னா தமிழ் லிட்ரேச்சர் தானே படிச்சிருக்கணும் அப்படின்லாம் அறிவார்ந்து பேசினதா நினைச்சு உளறிச்சுங்க, வாந்தி எடுத்ததுங்க அந்த ரெண்டும். அது வந்து அதுக்கே பெருசா கமல் சார் இருந்தா போட்டு பொழந்திருப்பாரு. ஆனா விஜேஎஸ் அதை கண்டுக்கல. இப்ப விஜேஎஸ் இதை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கல. ஆனா நம்ம கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. என்ன பிரச்சனை இது? திவாகர் வந்து கானா வினோத்தை ட்ரீட் பண்ணதுக்கும் இல்ல நீங்க இப்படி மியூட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இது அதை விட பெருசா இருக்குல்ல கேஸ். இது ஏற்கனவே சீசன் 6ல அடி வாங்கியிருக்கீங்களா இந்த மாதிரி பண்ணி, திரும்ப ஏன் இதை பண்றீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். இது இப்படியோ நிக்க போறது இல்லை, இன்னும் தொடர்ந்து இது பேசப்பட போகுது. இனி தொடர்ந்து இந்த ஆங்கிள் உங்களை கவனிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இப்பவே கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.